ஓம் நமச்சிவாயம். இப்போ நம்ம பார்க்க போகிற திருத்தலம் திருக்கச்சூர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோயில் இருக்குது. ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலோடைய இறைவன் பெயர் பார்த்திங்கன்னா கச்சேபேஸ்வரர் மற்றும் விருந்திட்டீஸ்வரர். இறைவி அஞ்சனாச்சி அம்மை. மலை மேலே இருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் மருந்தீஸ்வரர், இறைவி அந்தக நிவாரணி, இருள்நீக்கி தாயார். இங்கே பார்த்திங்கன்னா சுந்தரர், அப்பர், சேக்கிலார் மற்றும் திருமால் ஆகியோர் வழிபட்டிருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. ஷேர் ஆட்டோவில் போகலாம், இதெல்லாம் போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே நேராக கோயிலுக்கு போகணுன்னா செங்கல்பட்டுலேருந்து திருவள்ளூர் போகிற பேருந்தில் 82 சுயில் ஏறி திருக்கச்சூர் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸாக ஒரு 600 மீட்டர் இருக்கும். பக்கத்தில் கோயிலுக்குள்ளேயே நடந்து போயிடலாம். முதல்ல கச்சபேஸ்வரர் கோயிலுடைய வரலாற்றை பார்க்கலாம். தேவர்கள் பார்க்கடலை கடையிற சமயத்தில் மந்தார மலையை மத்தாகவும் பயன்படுத்தி கடைந்தனர். அப்போது மந்தார மலை கனம் தாங்காமல் மூழ்கத் தொடங்கியது. அந்த கடலில் மூழ்காமல் இருக்க திருமால் ஆமை வடிவெடுத்து மந்தார மலையின் அடியில் சென்று தாங்கி நின்றார். அதன் கனம் தாங்கும் ஆற்றலை பெற ஆமை வடிவத்தில் சிவபெருமானை இங்கு வழிபட்டதாக ஐதீகம். கச்சம் என்றால் ஆமை. இதனால் தான் இந்த கோயிலுக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இன்னொரு வரலாறு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரர் திருக்கல்குன்றத்தில் இறைவனை வழிபட்டுட்டு கச்சபேஸ்வரருக்கான திருக்கச்சூரை நோக்கி வந்தார். வந்த போது பயண களைப்பில் பசியில் என்ன பண்ணார், கோவிலுக்கு கிழக்கே இருக்கிற 16 கால் மண்டபத்தில் இளைப்பாறினார். சுந்தரர் சிவபெருமானுக்கு தோழர் இல்லையா, அதனால் தோழரின் களைப்பை போக்க அந்தனர் வேடமிட்டு சுந்தரரிடம் சென்ற சிவபெருமான், இங்கேயே வெயிட் பண்ண, கொஞ்சம் காத்திருங்கள், இதோ வந்தீர்கள் என்று சொல்லி திருவோடு ஏந்தி வீடுதோறும் சென்று யாசகம் செய்து அதை கொண்டு வந்து சுந்தரரிடம் கொடுத்து பசியாறச் செய்தார். இறைவன் கொடுத்த அமுதுண்டு பசியாறிய சுந்தரர் அந்தனை பார்க்க அவர் மறைந்து போனார். வந்தது சிவபெருமான் தான் என்பதை அறிந்த சுந்தரர் இறைவனை தரிசித்து முதுவாயோரி என்ற தேவார பதிகத்தை பாடினார். இதனால் இவருக்கு விருந்திட்டீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இதில் இறைவன் அமுது படைத்து ஆட்கொண்டு அருளை வியந்து பாடியுள்ளார். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, கோயிலுக்குள்ளே போட்டு இங்குள்ள 27 தூண்கள் கொண்ட நட்சத்திர மண்டபம், இங்கே முன்னாடி நட்சத்திர மண்டபம் வழியாக தான் உள்ள கோயிலுக்குள்ளே போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த கோயில் உள்ளே போனால் நம்ம மூலவரை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே திருமாலுக்கு தியாகராஜ சன்னதி இங்கே இருக்குது. இங்கே திருமாலுக்கு அருள் கொடுத்து அவருக்காக சிவபெருமான் அஜபா நடனத்தை இங்கே தான் அரங்கேற்றினார் என்பது வரலாறு. இங்கே தான் தியாகராஜர் சன்னதி இருக்குது, மண்டபம் இருக்குது. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கோபுரம்லாம் இல்லை, மொட்டை கோபுரம் தான் இருக்குது. இந்த கோவிலில் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் கட்டியதாக கல்வெட்டுகள் சான்றுகள்லாம் உள்ளன. 1ஆம் குலோத்துங்க சோழன் தான் இந்த 2 கோவிலையும் கட்டினார் என்பது கல்வெட்டில் இருக்குது. இந்த நட்சத்திர மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லிலையும் தூணிலையும் 27 தூண்கள் இருக்கு இல்லையா, 27 ஒரு தூணிலையும் தசாவதார சிற்பங்கள் அப்படியே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இங்கே இருக்கிற முருகரை பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் இந்த முருகரை போற்றி பாடல் ஏற்றுள்ளார். இந்த கோயிலுடைய தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். ஸ்தல விருட்சம் ஆலமரம். காஞ்சி புராணத்தில் ஆதி காஞ்சி என்று இந்த ஊரை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த சிவபெருமான் வந்து சுந்தரருக்கு யாசகம் செய்து பசியாற்றதிலும் அந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்கே சித்திரை பெருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறுது இங்கே கீழே. அவ்வளோதான் இங்கே கோயிலில். மேலே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், மலை மேலே இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலை போய் பார்க்கலாம். இந்த மலைக்கு மருந்து மலை, அதாவது ஔஷதகிரி என்று பெயர். இங்கே இருக்கிற இறைவனுக்கு பார்த்திங்கன்னா ஔத்தீஸ்வரர் என்ற பெயரும் இருக்குது. ஏன்னா இங்கே மருந்து மலைன்றதுனால அந்த பேர் அவருக்கு இருக்குது. இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா, தேவலோக அதிபதியான இந்திரன் ஒரு முறை சாபத்தால் நோய்வாய்ப்பட்டு அவதியுற்றார். அங்கே இருக்கிற வைத்தியர்கள், அந்த அஸ்வினி தேவர்கள் இருக்காங்களா, அவங்களாம் அங்கே இருக்கிற வைத்தியர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியலை. எனவே என்ன பண்ணாங்க, சிவபெருமான்கிட்ட சென்று முறையிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோ முயன்றாலும் நோயை வந்து குணப்படுத்த முடியல, நீங்கள் தான் வந்து ஆசி கூறணும் அப்படின்ட்டு.
சிவபெருமான் என்ன பண்ணார், திருக்கச்சூரை காட்டி அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற மலையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவங்க நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்சிட்டாரு. இவங்க அஸ்வினி தேவர்களும் நேராக இங்கே பூலோகத்துக்கு வந்து இந்த மலை முழுக்க தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த மூலிகைன்னு தெரியலை. அந்த டைம் வந்து அம்பாள் என்ன பண்ணாங்க, தன் நெற்றிக்கண்ணிலேருந்து ஒளியை பரப்பி மூலிகை மேலே காட்டி இந்த மூலிகை தான் அப்படின்ட்டு ஒளியை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த அதிபலை என்ற 2 மூலிகை, அந்த மூலிகையை அடையாளம் கண்டு கொண்டு அதை கொண்டுட்டு போய் தேவேந்திரங்கிட்ட கொடுத்து அந்த நோயை குணப்படுத்தியிருக்காங்க. இந்த அஸ்வினி தேவர்களின் அறியாமை இருளை நீக்கி ஒளியை பரப்பி அந்த அதிபலை என்ற மூலிகையை காட்டியதால் இங்கே இருக்கிற அம்பாளுக்கு இருள் நீக்கி தாயார் என்ற பெயர் வந்தது. ஓகே, இந்த கோயிலின் கொடிமரம் அருகே ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இந்த நோய் உள்ளவர்கள், இந்த தீராத பிணி உள்ளவர்கள்லாம் இந்த மண்ணை எடுத்து அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, விபூதி கோயில் பிரசாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா குணமாகும் என்பது நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் இந்த மண்ணை நெத்தியில் பூசிக்கிட்டு இங்கே இருந்து தீர்த்தில் குளிச்சுட்டு இறைவனை வழிபட்டுட்டு கிரிவலம் வந்தால் தீராத நோயெல்லாம் தீரும் என்பது ஐதீகம். மாதந்தோறும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலில் கிரிவலம் போகிறாங்க. இங்கே கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த புண்ணியம் சேரும் என்பதால் மக்கள் அதிக அளவில் இங்கே கிரிவலம் பண்ணுறதுக்கு வராங்க, சுற்றுறதுக்கு வராங்க. கோவிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா 2 சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது. மலைக்கு மேலே தான் சிவசத்குரு குழந்தைவேல் சுவாமின்னு ஒரு சித்திரம், சிவசத்குரு வீராசாமி சுவாமிகள் அப்படின்ற 2 சித்தர்களுடைய ஜீவசமாதி வெளியே இருக்குது. சிவசத்குரு குழந்தைவேல் சுவாமி கனவுல தோன்றிய சிவபெருமான் இங்கே திருக்கச்சூரில் இங்கே மலைக்கு மேலே இருக்கிற மலையில் சென்று இறைப்பணி செய்யுமாறு கட்டளையிட்டிருக்காரு. அதன்படி சுவாமிகள் இங்கே வந்து தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு இறைப்பணி செய்து தொண்டாட்டி இருக்கார். இவர் சித்தன்றதுனால நவகண்ட யோகி, ரசவாதம் ஆகியவற்றை சிறந்து விளங்கியவர் என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இவர் 15/2/1955 அன்று முக்தி அடைந்தார். கோவிலுக்கு முன்புறம் இவரது ஜீவசமாதி உள்ளன. இங்கே 2 பேருக்கும் லிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சுட்டு வராங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சித்தர்களும் முனிவர்களும் தொண்டு செய்த புனித ஸ்தலம். இன்னமும் அவங்களுடைய அசைவுகள்லாம் இருக்குது, இந்த கோயிலில் இருக்குது அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இங்கே மாசி மாதம் பிரதோஷம் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுது. இதில் 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா சுந்தரருக்கு இறைவன் யாசகம் செய்து அமுதூட்டிய நிகழ்ச்சி வந்து இவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங் 5 to 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அப்படியே பக்கத்துலேயே மலையிலோட சிறப்பாக இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சுற்றி மலை, ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி போனீங்கன்னா இந்த கோயிலில் ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அங்கே உட்காந்து தயவுசெய்து தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணி இறைவனுடைய ஏரில் முழுமையாக பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.